அது ஜனவரி மாசம். பொங்கலுக்கு முன்னாடி வர குளிர்காலம் அது. அந்த வருஷம் குளிர் சாதாரணமா இருக்கல. காலையில 9 மணி ஆனாலும் கூட சூரியன் இன்னும் வெளியில வரவே இல்ல. அந்த கிராமம் முழுக்க ஒரு அடர்த்தியான பனி படர்ந்து இருந்துச்சு. குளிர்காலத்துல அந்த ஊர்ல பொம்பளைங்க படுற கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்ல. விடிய காலையிலேயே எழுந்திருச்சு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். ஆனா கையெல்லாம் அப்படி குளிர்ல உறைஞ்சு போயிடும். வயல் வேலைக்கு போற ஆம்பளைங்களோட நிலைமை அதை விட ரொம்ப மோசம். வயலுக்கு போனாலே குளிர் தாங்க முடியாது, தண்ணி கூட சில்லுன்னு இருக்கும். இது இப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட குளிர் நாட்கள்லயும் கூட அதே ஊர்ல வாழ்ற வெங்கட் அன்னபூர்ணா 2 பேரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. வெங்கட் விடிய காலையிலேயே 5 மணிக்கே எழுந்திருச்சு ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிடுவான். அன்னபூர்ணாவும் குளிரையெல்லாம் பொருட்படுத்தாம காலையிலே எல்லா வேலையும் செய்வான். அவங்க வீட்டுல அவங்க 10 வயசு பொண்ணு வள்ளியும் இருந்தா. ஆனா இந்த குடும்பத்துக்கு நேர்மாறா இருக்கிறது வெங்கட்டோட மச்சான் ரங்கையாவோட குடும்பம். பக்கத்து ஊர்ல இருக்கிற ரங்கையா அவனுடைய மனைவியான ரங்கம்மா, அவங்களுடைய பிள்ளையான கிட்டும். இந்த குடும்பத்தை ஊருக்காரங்க எல்லாருமே சோம்பேறி குடும்பம்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா எப்ப பாரு சுறுசுறுப்பா இல்லாம இழுத்து போத்தி தூங்குவாங்க. அதனாலதான் இவங்கள பார்த்தா அந்த குளிர்காலமே பயந்து ஓடிடும். இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா நல்லா சாப்பிடுவாங்க. காலையில 7 மணி ஆனாலும் இன்னும் பனி குறையவே இல்ல. வெங்கட்டோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. வண்டிக்காரன் ராமு குளிர்ல நடுங்கிக்கிட்டே, ஐயா ரங்கையா இறங்குங்க, உங்க மாமா வீடு வந்துடுச்சு. அதான் வந்துட்டோம்ல, எதுக்கு அவசரப்படுற? இந்த குளிரில் இந்த வண்டியோட குலுங்களுக்கு என் உடம்பெல்லாம் அப்படியே விரைச்சி போச்சு. நீ முதல்ல போய் எங்க மாமா வெங்கட்ட கூட்டிக்கிட்டு வா. ஐயா ஐயா இருக்கீங்களா? வெளியில வாங்க ஐயா, உங்க சோம்பேறி மாமா வந்திருக்காரு. அப்ப வெங்கட் வெளியில வந்து, என்ன ராமு காலையிலேயே கத்துறீங்க? எங்க மாமாவையும் சோம்பேறின்னு சொல்றீங்க, இது தப்பு இல்லையா? அட நீங்க வேற ஐயா, உங்க மாமாவுக்கு நம்ம ஊர்ல யாருமே மரியாதைய கொடுக்க மாட்டாங்க. வண்டி வந்து 1 மணி நேரம் ஆச்சு, இறங்குறாரா பாருங்க. வெளியில குளிரா இருக்கு, நீ போய் எங்க மாமாவை கூட்டிகிட்டு வான்னு வண்டிக்குள்ளேயே இழுத்து போத்திக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இது அநியாயம் இல்லைங்களா? எனக்கு வேற சவாரி இருக்குதே, நான் அந்த சவாரிக்கு போகணும்ல. வெங்கட் வண்டி கிட்ட வந்து பார்த்தான். உள்ள ரங்கையா ரங்கம்மா கிட்டும் 3 பேருமே போர்வைய போத்திக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. மச்சான் மச்சான் எழுந்துறீங்க. அப்பா மாமா வந்துட்டியா? வெளியில குளிர் சாதாரணமா இல்லை. இதோ இந்த ராமுவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. கொஞ்சம் கையை கொடுத்தா அப்படியே பூ மாதிரி கீழே இறங்கிடுவேன்ல. இந்த குளிர்ல என் காலை கீழே வச்சா என் காலெல்லாம் செவந்து போயிடும். ரங்கையா ரங்கம்மா கிட்டும் 3 பேரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஏதோ மலையை விட்டு இறங்குற மாதிரி வண்டியை விட்டு இறங்குனாங்க. குளிர் கொல்லுதுடா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இறங்குனாங்க. மச்சான் இந்த வருஷம் குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு, உனக்கு தெரியும்ல. இந்த ஊரை விட எங்க ஊர்ல தான் குளிர் அதிகம். அங்க கிணத்து தண்ணியை தொட்டு கூட பார்க்க முடியல. அதான் 1 மாசம் தங்கி இருந்து அப்படியே பொங்கல் பண்டிகையை முடிச்சிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். 1 மாசத்துக்கு எங்களை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். அத கேட்டதோ வெங்கட்டோட தலையில இடியே வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் 1 மாசமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். உள்ள இருந்து இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அன்னபூர்ணாக்கு மயக்கமே வந்துருச்சு. அன்னைக்கு மதியம் 1 மணி ஆச்சு. அன்னபூர்ணா எல்லாருக்காகவும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்தா. எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்தாங்க. வெங்கட்டோட பொண்ணு வள்ளிக்கு பக்கத்திலேயே தான் கிட்டவும் உக்காந்துக்கிட்டு இருந்தான். அன்னபூர்ணா சுட சுட சாப்பாடு, சிக்கன் குழம்பு, வடை, புளிசோறு எல்லாத்தையுமே பரிமாறினா. இது எல்லாத்தையும் பார்த்து ரங்கையா சந்தோஷமா, அடடா தங்கச்சி, உன் கைப்பக்குவம் யாருக்குமே வராதுமா. உன்னோட சமையலுக்காகத்தான் நான் முக்கியமா இந்த வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் நெய் போட. அப்பதான் கிட்டும் அவன் இலையில இருக்கிற சிக்கன் குழம்பு, வடை எல்லாத்தையுமே கடகடன்னு சாப்பிட்டுட்டான். பக்கத்துல வள்ளி உக்காந்துக்கிட்டு மெதுவா வடையை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அதை பார்த்து கிட்டும், ஏ வள்ளி, நீ ரொம்ப மெதுவா சாப்பிட்ற. இப்படி சாப்பிட்டா அது ஆறி போயிடும். ஆறி போயிட்டா அப்புறம் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது வள்ளி அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வள்ளியோட இலையில இருக்கிற வடையையும் அவன் எடுத்து சாப்பிட்டுட்டான். அம்மா பாருமா, கிட்டோ ஏன் இலையில இருக்கிற வடையை எடுத்து சாப்பிட்டுட்டான். இவனுக்கு ஏன் இவ்ளோ பசி? அதை பார்த்து வெங்கட்க்கு கோவம் வந்துச்சு. அப்ப ரங்கையா சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சான். பரவாயில்லம்மா, அவன் வளர்ற பையன், அவனுக்கு பசி அதிகம்.
அவன் இப்படி தான் எப்பவும். நீ வேற வாங்கிக்கோ. சாப்பாட்டு விஷயத்துல அவனுக்கு அவசரம் அதிகம். டே கிட்டு, நல்லா சாப்பிடுடா. நம்ம வீடு தான். கொஞ்சம் கூட சாப்பிட்றதுக்கு கூச்சப்படக்கூடாது. ஆமா அன்னபூர்ணா, என் புள்ளைக்கு திருஷ்டி சுத்தி போடணும். நல்லா சாப்பிடுறான்ல. வெங்கட்டும் அன்னபூர்ணாவும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. இவங்க நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு தான் போவாங்க போலன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரங்கையா ரங்கம்மா 2 பேரும் திண்ணையில கட்டில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரங்கையாவுக்கு சரியா தூக்கம் வரல அப்படிங்கறதுனால, மச்சான், இந்த கயித்து கட்டல கயிறு லூஸா இருக்கு. ஆளை வச்சு கொஞ்சம் இழுத்து கட்ட சொல்ல. அப்படியே இங்க ஒரு ஃபேனை போட்டு விடு. ஈ கொசுவெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. காத்து இருந்தா இந்த ஈ தொல்லையெல்லாம் இருக்காது. கொஞ்சம் விசிறி விட. என்ன மாமா இது, குளிருது. இப்ப எதுக்காக காத்து? அட, அதிகமா சாப்பிட்டுட்டேன்ல, அதான் வேர்க்குது. கொஞ்சம் விசிறி எடுத்துட்டு வந்து விசிறி விடு. வெங்கட்டுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. என்னோட வீட்டுக்கே வந்து என்னையே வேலைக்காரனா பயன்படுத்துறான் பாரு அப்படிங்கிற கோவம். மாமா, எனக்கு வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த குளிரில் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்காம வயலுக்கு போய் வேலை பார்க்குறேன்னு சொல்ற? அப்படி வெங்கட் சொல்லிட்டு வயலுக்கு போயிட்டான். சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். இன்னும் ரங்கையா ரங்கம்மா கிட்டோ 3 பேருமே திண்ணையில படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. வள்ளியும் அன்னபூர்ணாவும் அவங்கள பார்த்து, பாத்தியா வள்ளி, இவங்க எல்லாரும் இன்னும் 1 மாசம் இருக்க போறாங்களாமா. இந்த குளிரில் இவங்களோட துணிமணியை துவைச்சு போடணும், பாத்திரம் கழுவணும், இவங்களுக்குன்னு சமைச்சு வேற கொட்டணும். உங்க அப்பாவும் சொந்தக்காரங்களாச்சேன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்பதான் வள்ளிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அம்மா, கவலைப்படாத, இவங்க நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஒண்ணு கவனிச்சியா, அவங்க வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த குளிர்காலத்துல வேலை செய்யறதுனா அவங்களுக்கு இன்னும் நரகமா தான் இருக்கும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான வேலை கொடுத்தா அந்த வேலையை செய்ய முடியாம ஓடி போயிடுவாங்கல்ல. உண்மைதான், வேலை செஞ்சா ஓடி போயிடுவாங்க தான். ஆனா இவங்க வேலை செய்வாங்களா? கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு ஏதாவது சாக்கு சொல்லி தப்பிச்சுப்பாங்க இல்லையா? சும்மா சொன்னா செய்ய மாட்டாங்கம்மா. அப்பா கிட்ட சொல்லி ஒரு நாடகத்தை போடலாம். வேலை செய்யலனா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை கட்டி விடுவோம். நீ போய் நம்ம சுப்பைய மாமா இருக்காருல்ல, அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசு. அன்னபூர்ணா சிரிச்சுக்கிட்டே, அடடா, இந்த யோசனை உண்மையிலே நல்லா இருக்கு. இரு, இப்பவே போய் இதை உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். அன்னபூர்ணா அப்பவே போய் வெங்கட் கிட்ட இந்த யோசனைய சொன்னா. வெங்கட்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த யோசனை நல்லா இருக்கு, இதை இப்படியே செய்யலாம் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில அந்த ஊரு நாடக குழுவை சேர்ந்த சுப்பையா முனிவர் வேஷத்துல அவங்க வீட்டுக்கு வந்தான். காவி உடைய அணிஞ்சு வீட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே திட்டம் போட்டபடி வெங்கட் கூட வெளியில வந்தான். மாமா, எழுந்துறீங்க. நம்ம ஊருக்கு இமயமலையிலிருந்து பெரிய சாமியார் வந்திருக்காரு. முகத்தை பார்த்தே ஜாதகம் சொல்லுவாரா? அப்ப ரங்கையா பொறுமையா எழுந்திருச்சு, என் ஜாதகம் நல்லாதான் இருக்கு மச்சான், நான் தூங்குறேன்னு சொன்னான். இரு முட்டாளு, உன்னுடைய முகத்துல மரணகண்டம் இருக்கிறது தெரியுது. பாவம் ரங்கையா பயந்தே போயிட்டான். ஆ, என்ன சாமி, மரணமா? ஆமா, அப்பா புள்ள மட்டும் இல்ல, பொண்டாட்டியோட முகத்துல கூட கும்பகர்ண ரேகை தான் தெளிவா தெரியுது. இது உங்களுக்கு மரணகண்டம் வர்றதுக்கான நேரம். யார் இந்த குளிர்காலத்துல நல்லா சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் செய்யாம தூங்குறாங்களோ அவங்க நரம்புங்க வேலை செய்யாது. பொங்கல் பண்டிகை வரும்போது நீங்க 3 பேரும் பாறாங்கல்லா மாறுவீங்க. பண்டிகைக்கு முன்னாடியே பாறாங்கல்லா மாறிடுவனா? அப்படின்னா நான் அதிரசம் சாப்பிட முடியாதா சாமி? நீ தப்பிக்க ஒரு வழிதான் இருக்கு. உன்னோட உடம்புல இருந்து வேர்வை கொட்டணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேர்வை கொட்டணும். அப்பதான் உன்னோட சாபம் போய் நீ தப்பிப்ப. ரங்கையா ரொம்ப பயந்துட்டான். வேர்வை சிந்தனா வேலை செய்யணுமே. என்ன வேலை செய்யணும் மச்சான்? சாமி தான் சொன்னாருல்ல, நல்லா வேர்வை சிந்தனா வயல் வேலைக்கு போனாதான் சரியா இருக்கும். வாங்க. என்னது, வயல் வேலையா? இந்த குளிர்லையா? வேற வழி இல்ல மாமா, இல்லனா நீங்க கல்லா மாறிடுவீங்களே. வாங்க. வெங்கட் வலு கட்டாயமா ரங்கையா ரங்கம்மா கிட்டோ 3 பேருமே வயலுக்கு கூட்டிக்கிட்டு போனான். இப்பவும் குளிர் தாங்க முடியாம போர்வையை போத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க. இந்தாங்க அருவா. மாமா, நீங்க அந்த பக்கத்துல இருந்து அறுத்துக்கிட்டு வாங்க. அக்கா, நீங்க இந்த பக்கத்துல இருந்து அறுத்துக்கிட்டு வாங்க. சாயந்தரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடியணும். ரங்கையா குளிர்ல குடும்பத்தோட சேத்துல இறங்குனான்.
ஆ, அப்பா, என் காலு சேத்துக்குள்ள ஜில்லுன்னு இருக்குப்பா, என்னால எதுவும் செய்ய முடியல. டேய், வேலை செய்யலனா பாறாங்கல்லா மாறிடுவே, செய்யி. பாவம் அவங்க 3 பேரும் இடுப்பு வலிக்கிற அளவுக்கு சாயந்தரம் வரைக்கும் அறுவடை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வேலை செய்யாதவங்க செஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வயல்ல வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க 3 பேரும் வீட்டுக்கே வந்தாங்க. அப்பா, இந்த நாள் மாதிரி ஒரு மோசமான நாள் என் வாழ்க்கையிலேயே இல்ல. வேலை செஞ்சு செஞ்சு உடம்பெல்லாம் வலிக்குது. அன்னபூர்ணா, சமைச்சிட்டியாம்மா? ஆமா, என்ன செஞ்சிருக்க? கோழி குழம்பா இல்ல ஆட்டு குழம்பு வச்சிருக்கியா? 3 பேரும் சோகமா இலைக்கு முன்னாடி வந்து உக்காந்தாங்க. அப்ப அன்னபூர்ணாவும் அவங்கள பார்த்து அவங்களுக்காக சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் ரசத்தையும் கொண்டு வந்து வச்சா. பாவம், உழைச்ச உழைப்புக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு பார்த்தா வெறும் சோறும் தண்ணி மாதிரி இருக்கிற ரசமும் தான். என்னம்மா இது? ரசத்தை கொண்டு வந்து வச்சிருக்க, குழம்பையும் காணோம், பொரியலையும் காணோம். ஐயோ அண்ணன், சாமியார் சொல்லிட்டு போயிருக்காரே, உங்களுக்கு சுவையான சாப்பாடெல்லாம் கொடுக்க கூடாதாம். ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அப்புறம் ரத்தம் கட்டிக்குமா, உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுமா. அதான் உங்களுக்காக இந்த 30 நாளைக்கு ரசமும் இந்த சோறும் தான் போடணுமா. எனக்கு இது வேணாம், எனக்கு சிக்கன் தான் வேணும். நான் வயல்ல அவ்வளோ வேலை பார்த்தேன்ல. அது உன்னோட விருப்பம்ப்பா. நீ வாழணும்னா இதை சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா பாறாங்கல்லா மாறிடுவ. வேற வழி இல்லாம பசி தாங்க முடியாம கடைசியில அவங்க அந்த ரச சொத்தையே சாப்பிட்டாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில பாவம் அவங்களுக்கு ரச சோறு தான். அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆச்சு. விடிய காலையில பனி இன்னும் குறைய கூட இல்ல. அதுக்குள்ள வெங்கட் வந்து ரங்கையாவை எழுப்புனா. மாமா, மாமா, எழுந்துறீங்க. ரங்கையா துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சான். என்ன மச்சான், இன்னும் விடியவே இல்லையே. என்ன மாமா இன்னும் தூங்குறீங்க? நேத்து செஞ்ச வேலையை விட இன்னைக்கு வயல்ல வேலை அதிகமா இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்யற வேலையில நல்லா வேர்த்து கொட்டும் பாருங்க. அப்பதான் நீங்க பாறாங்கல்லா மாறாம இருப்பீங்க மாமா. இல்லனா உங்க கை காலு உடம்பு தலையெல்லாம் பாறாங்கல்லா மாறிடுமே. அத கேட்ட உடனே ரங்கையாவுக்கு மறுபடியும் பயம் அதிகமாச்சு. இன்னைக்கும் வயலுக்கு வேலைக்கு வரணுமா? நேத்து செஞ்ச வேலையோட வழியே உடம்ப விட்டு போகல. இன்னைக்கு ஒரு நாள் விட, நாளைக்கு வரேன். ஏன் மாமா இப்படி அலட்சியமா இருக்கீங்க? இப்படி அலட்சியமா இருந்தா உங்க உசுருக்கு தானே ஆபத்து. இப்படி விட்டு விட்டு வேலை பார்த்தா எப்படி வேர்க்கும்? எழுந்து வாங்க போகலாம். அப்படின்னு சொல்லி வெங்கட் வெளியில போனதும் ரங்கையா ரங்கம்மாவை பார்த்தான். ரங்கம்மா, கேட்டியா? நேத்து அறுவடை செஞ்சோம். இன்னைக்கு அந்த நெல் எல்லாத்தையும் மூட்டையில கட்டி போட சொல்லுவான் போல. நாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ராத்திரிக்கு மறுபடியும் நமக்கு ரசம் சோறு தான் போடுவான். அத கேட்டதும் கிட்டு சத்தமா அழ ஆரம்பிச்சிட்டான். அப்பா, இங்க சாப்பாடு கூட இல்ல, வேலை வாங்குறாங்க, வாப்பா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கே ஓடி போயிடலாம் அப்படின்னு கத்துனான். ஆமாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க. இவங்க வேலையும் வாங்கிக்கிட்டு ரசம் சொத்தை போடுறாங்க, இதுக்கு நம்ம வீட்லயே போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அப்பா, என்னால மூட்டையெல்லாம் தூக்க முடியாதுப்பா. வாப்பா வீட்டுக்கு போலாம், பசிக்குது, தூக்கம் வருது. ஊரே அமைதியா இருக்கும்போது ரங்கையா ரங்கம்மா கிட்டும் அவங்க பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. டேய், சத்தம் போடாதடா. உங்க மாமா காதுல விழுந்தா மறுபடியும் வேலைக்கு கூப்பிடுவான். மெதுவா போயிடலாம். 3 பேருமே சத்தமே செய்யாம பொறுமைய வெளியில வந்தாங்க. ஆனா ஆச்சரியம், வெளியில அவங்களுக்கு முன்னாடியே வெங்கட் காத்துக்கிட்டு இருந்தான். மச்சான், உன்னோட வீடும் வேணாம், இந்த வைத்தியமும் எங்களுக்கு வேணாம். நாங்க எங்க வீட்டிலேயே சந்தோஷமா இருந்துக்கிறோம். இனிமே இங்க வரமாட்டோம். அப்படி அவங்க 3 பேரும் அந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டே பின்னாடி திரும்பி கூட பார்க்காம ஓடியே போயிட்டாங்க. அத பார்த்து வெங்கட் குலுங்கி குலுங்கி சிரிச்சான். அப்பதான் அன்னபூர்ணாவும் வள்ளியும் வெளியில வந்தாங்க. எங்கங்க யாரையும் காணோம்? வேலை செய்யணுங்கிற பயத்திலையும் ரசம் சோறு போட்டுருவோன்ற பயத்திலையும் ஓடியே போயிட்டாங்க. பாத்தியாமா, என் ஐடியா எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு? பொங்கல் வரைக்கும் இருக்கேன்னு சொன்னவங்க 2 நாள்லயே கிளம்பிட்டாங்க. ஆமாமா, சோமரிங்க கிட்ட வேலையை கொடுத்தா இப்படிதான் எப்பவுமே நடக்கும். இந்த கதையில இருக்கிற நீதி, சோம்பேறித்தனம் நம்மளுடைய முதல் எதிரி. கஷ்டப்படாம நல்லா உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா ஒரு தண்டனை கிடைக்கும். அது புஷ்பகிரி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட ஜமீன்தார் பேரு தர்மையா. அவருடைய பேர்ல மட்டும்தான் தர்மம் இருக்கு, ஆனா அவருடைய மனசு முழுக்க அதர்மம் மட்டும்தான் இருக்கு. அவன் மனசு வந்து ஊர்ல யாருக்கும் 1 ரூபாய் தானம் பண்ண மாட்டான். அவன்கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து 1 ரூபாய் கூட கொடுக்காத மனசு. தர்மையாவோட வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரங்கள அவன் மனுஷனாவே மதிக்க மாட்டான்.
இவங்கெல்லாம் எனக்கு அடிமையா வாழ்றதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு தான் அவனுடைய நினைப்பு இருந்துச்சு. ஒரு நாள் தர்மையா அமைதியா அவனுடைய வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த பக்கமா சமையல்காரி ரங்கம்மா வந்தா. ரங்கம்மா, முதலாளி அம்மாவுக்கு காஃபி கொடுத்தியா? இல்லங்கய்யா, சமையலறையில வேலை நிறைய இருந்துச்சுங்களா, அதான் நான் கொடுக்க மறந்துட்டேங்கய்யா. மறந்துட்டியா? உன் வேலை என்ன? முதலாளி அம்மாவுக்கு காஃபி கொடுக்கறது தானே. அதையே நீ மறந்தா உனக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? 4 மணிலிருந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டில் இவ்வளோ வேலை இருக்கு. ஒருவேளை என் பணத்தை திருடிட்டு போக வந்திருக்கியா? ஐயா, தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க ஐயா. நான் என்னைக்குமே வேலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சதே இல்ல. நான் வேலையில ஏதோ மறந்து போயிட்டேன். ஆனாலும் நான் பண்ணது தப்பு தான். இப்பவே போய் அம்மாவுக்கு சூட காப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வரேங்க. என்னோட நேரத்தை வீணாக்காத. தேவையில்லாம இப்படி சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம போய் இருக்கிற வேலையை முழுசா முடிச்சிடு. நீ ஒரு நிமிஷம் பேசினா கூட அந்த ஒரு நிமிஷத்துக்கான சம்பளத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன். மறுபடியும் இப்படி நீ எதனா பேசணுன்னு வச்சுக்கோ, உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். உனக்கு புரியுதா? ஆ, சரிங்க ஐயா, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரங்கம்மா திட்டிக்கிட்டே சமையலறைக்குள்ள போனா. வேலைக்காரங்களை இப்படிதான் அடக்கி வைக்கணும், இல்லனா நம்ம தலையில ஏறி உக்காந்துப்பாங்க. பாவம் புஷ்பகிரி கிராமத்துல வறட்சி தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. கடந்த 4-5 வருஷமா சரியா மழை பெய்யலைங்கிறதுனால பூமி எல்லாமே வறண்டு வெடிச்சு போய் பாவம் அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே சாப்பிட சாப்பாடு இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுதான் அங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு 7 விவசாயி இருந்தான். அவன் பொண்டாட்டியோட பேரு சீதா. அவங்களுக்கு ஒரு புள்ள, ஒரு பொண்ணு. பசங்க 2 பேரும் பசியால பட்டுக்கிட்டு இருக்கிற பாட பார்த்து அப்பா அம்மா 2 பேருமே ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. ஒரு நாள் சீதா பசியாவே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த பசங்களை பார்த்து ரொம்பவும் கவலையா ராமையா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா. ஏங்க, நம்ம இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தோம்னா பசங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அவங்க பட்னியா செத்து போயிடுவாங்க போலங்க. அவங்கள இந்த நிலைமையில பார்க்க கஷ்டமா இருக்குங்க. என்ன செய்யறது சீதா? வயல் மொத்தமும் காஞ்சி போயிடுச்சு. வீட்டுல நெல்மணிகள் கூட இல்ல. எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு வேலை கொடுக்க முடியும்னா அது அந்த ஜமீன்தாரால தான் முடியும். அவர்கிட்ட நிறைய வேலை இருக்குங்க. அவர்கிட்ட போய் ஏதாவது வேலையை கேளுங்க. முதல்ல நம்ம பிள்ளைங்களோட பசியை தீக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் காலு கீழே அடிமையா வேலை செஞ்சாவது அந்த கடனை நாம தீர்த்திடலாங்க. ராமையாவுக்கு ஜமீன்தார பத்தி நல்லாவே தெரியும். ஆனா பிள்ளைங்களோட பசிக்கு முன்னாடி அவனுடைய தன்மானம் பெருசா அவனுக்கு தோணல. சரி சீதா, நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு காலையில நான் போய் கேட்கறேன். அடுத்த நாள் காலையில ராமையா தைரியமா ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போனான். ஜமீன்தார் கால் மேல கால் போட்டு உக்காந்துக்கிட்டு கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஜமீன்தார் ஐயா, ஜமீன்தார் ஐயா, வணக்கங்க ஐயா. என்னது நீயா? என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட வேலை செய்யறதுக்கு மட்டும் உனக்கு நேரம் இருக்காது. இப்ப எதுக்கு வந்திருக்க? அது வந்துங்க ஐயா, மழை இல்லாம என் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுது. சாப்பாடு இல்லாம என் குழந்தைங்க 2 நாளா சாப்பிடல. தயவு பண்ணி எனக்கு கடனா கொஞ்சம் தானியங்களை தர முடியுமா? விளைச்சல் கைக்கு வந்ததுமே நான் உங்களுக்கு 2 மடங்கு தானியங்களா திரும்ப கொடுக்கறேன். ஆ, தானியம் வேணுமா? தானியம்? திருட்டு பயல, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அப்புறம் எதுக்குடா குழந்தைங்கள பெத்துக்கிட்ட? உன் குழந்தைங்கள பசியில இருந்து காப்பாத்துற சக்தி கூட உனக்கு இல்லையா? தேவையில்லாம எதுக்காக என்கிட்ட வந்து பிச்சை கேட்கற? ஐயா, வார்த்தைங்களை தயவு செஞ்சு வாய மூடு. ஒரு தானியம் கூட உனக்கு தர முடியாது. என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்கிருந்து ஓடிடு. பாவ ராமையா கண்ணுல கண்ணீரோட தலகுனிஞ்சு அங்கிருந்து வந்துட்டான். ராமையா போகும்போது அங்க இருக்கிற வேலைக்காரங்க எல்லாரும் அவனுடைய கஷ்டத்தை பார்த்து கவலைப்பட்டாங்க. ஆனா ஜமீன்தார பார்த்து பயந்து போய் அவங்க எதுவும் பேசல. ஜமீன்தாருக்கு நிறைய பணம் சொத்து எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவனுக்கு ஒரு குறை இருந்துச்சு. எத்தனை கோவில் கொலை ஏறி இறங்கினாலும் எத்தனை வைத்தியரை பார்த்தாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கல. இந்த விஷயத்துல அவனுக்கும் அவன் பொண்டாட்டி யசோதாவுக்கும் நடுவுல அடிக்கடி சண்டை நடந்துகிட்டு இருக்கும். உங்க கஞ்ச புத்தியாலதான் நமக்கு வாரிசு இன்னும் வரலங்க. இவ்வளவு சொத்து இருந்து என்ன புண்ணியம்? அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே. என் பணத்தை பத்தி உனக்கு என்ன கவலை? உனக்கு குழந்தை பிறக்கலானா ஏன் தப்பா? நான் எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் கோவமா திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டான். ஒரு நாள் ரங்கம்மா மூலமா யசோதாவுக்கு ஒரு கோவில் பத்தி தெரிய வந்துச்சு. அங்க போய் வேண்டிக்கிட்டா குழந்தை பிறக்கும் அப்படின்னு ரங்கம்மா சொன்னான். அதனால யசோதா புருஷன் கிட்ட போய்,
இந்த ஊரோட எல்லையில இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா நிச்சயமா குழந்தை பிறக்குமாங்க. வாங்க நம்ம போயிட்டு வரலாம். சரி, நீ நம்புறதால போலாம். ஆனா அனாவசியமா பணத்தை செலவு பண்ண மாட்டேன். அடுத்த நாளே ஜமீன்தாரும் யசோதாவும் அந்த அம்மன் கோயிலுக்கு போனாங்க. அம்மன் கோவில இருக்கிற உண்டியில நிறைய பணத்தை போட்டு எனக்கு குழந்தை பிறக்கணும், அதுக்காக தான் இந்த காணிக்கை அப்படின்னு தர்மையா வேண்டிக்கிட்டான். அந்த கோயிலுக்கு வெளியில நிறைய பிச்சைக்காரங்க பசியோட தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, தானம் தர்மம் பண்ணுங்கம்மா. எதுனா இருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா. ஹேய், உன்ன மாதிரி பிச்சைக்காரங்க எல்லாரும் இப்படி கோவில் வாசப்படியில உட்காந்துக்கிட்டு ஏன் கோவிலோட புனித தன்மையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் பணத்தை கடவுளுக்கு தான் கொடுப்பேன், உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். பிச்சைக்காரங்க எல்லாரும் அமைதியா அங்கிருந்து போயிட்டாங்க. ஜமீன்தாரும் யசோதாவும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க. இப்படியே சில நாட்களும் போச்சு. ஆனாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படிங்கிற கவலை ரெண்டு பேருடைய முகத்திலயும் தெளிவா தெரிஞ்சது. ஒரு நாள் ஜமீன்தார் ஊரோட கோயிலுக்கு போனாரு, அங்க இருக்கிற பூசாரிய சந்திக்கிறதுக்கு. பூசாரி ஐயா, வருஷக்கணக்கா எனக்கு குழந்தையே பிறக்கல. கடவுளுக்கு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன். ஆனாலும் ஏன் பிறக்காம இருக்கு? எதனா பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். பூசாரி ஐயா அமைதியா தர்மையாவை பார்த்து, ஜமீன்தார் ஐயா, நீங்க கடவுளுக்கு கொடுக்குறீங்க. கடவுளுக்கு கொடுக்கறது உங்க கடமை. ஆனா மனுஷங்களுக்கு கொடுக்கறது தானம். தானங்கிறது உண்டியல்ல பணம் போடுறது இல்ல, பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது. தர்மையா குழப்பத்தோட பார்த்தாரு. நீங்க நாளைக்கே ஏழைங்களுக்கு உணவும் உடையும் தானம் பண்ணுங்க. நீங்க நிச்சயமா மனசார தானம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வேண்டுதலை அந்த கடவுள் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பான். தர்மையாவுக்கு விஷயம் புரிஞ்சுது. சரிங்க பூசாரி, நாளையிலிருந்து நான் தானம் பண்றேன். தர்மையா வீட்டுக்கு போன உடனேயே வேலைக்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டான். டேய், ஊருக்கே போய் தண்டோரா போடு. நாளையிலிருந்து நம்ம வீட்டு முன்னாடி சாப்பாட்டையும் துணியையும் தானமா கொடுக்கறேன்னு எல்லாருக்கும் தெரியணும். அந்த வேலைக்கார ஊர் முழுக்க தண்டோர போட ஆரம்பிச்சான். எங்க ஜமீன்தார் ஐயா தர்மையா நாளைக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் அன்னதானம் போட போறாரு, வஸ்திர தானமும் பண்ண போறாரு, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னான். இத கேட்டு ஊஜனங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அவங்களுக்குள்ளேயே ரகசியம் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, தர்மராவே தானம் பண்றாரா? பூனைக்கு கூட பால் வைக்க மாட்டார் அவரு தானம் பண்றாரு அப்படிங்கிறத நம்பவே முடியல. ஆமா ஆமா, பாவம், ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்காரு. அதுக்கு தான் இது தானம் இல்ல, அவரு தேவைக்காக செய்யறது. ஒரு முறை சாப்பாடு இல்லைன்னு போய் கேட்டதுக்கு என் குழந்தைங்களையும் என்னையும் ரொம்ப கேவலமா பேசினாரு. அவர்கிட்ட நான் தானம் வாங்க போக மாட்டேன். அவர் மனசை மாத்திக்காம செய்யற எந்த தானமும் அவருக்கு புண்ணியத்தை கொடுக்காது. ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போய் சாப்பிட்றது நமக்கு அவமானம். எவ்வளவு பசி எடுத்தாலும் பரவாயில்ல, பட்டினியா கூட இருக்கலாம். அந்த ஆளுக்கு நாம பாடத்தை கத்து கொடுக்கணும். அடுத்த நாள் காலையில ஜமீன்தாருடைய வீட்டு வாசல்ல மணக்க மணக்க பெரிய பெரிய குண்டால நிறைய சாப்பாடு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்காகவும் துணியும் எடுத்து வச்சிருந்தாங்க. ஜமீன்தாரும் யசோதாவும் எப்ப ஜனங்க வருவாங்க எல்லாத்தையும் குடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா, இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனா ஒருத்தர் கூட வரலையே. ஆமாங்க, அதான் நான் யோசிக்கிறேன். இப்படி மணக்க மணக்க சாப்பாடு செஞ்சிருக்கோம், இந்த ஏழைங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இன்னும் சாப்பிட வராம இருப்பாங்க. அவங்க தருத்திரம் பிடிச்ச பைத்தியக்காரங்க, அறிவே இல்ல. பேசாம நீங்களே போய் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வாங்க. நாம தான தர்மம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், அது நல்லபடியா நடக்கணும்ல. நீங்க நேர்ல போனீங்கன்னா யாரா இருந்தாலும் வருவாங்க இல்லையா? நானா? அந்த கூலிக்காரங்களை கூப்பிட நான் போகணுமா? அவங்க தான் என் காலில் விழுந்து பிச்சை கேட்கணும். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட எப்பவுமே நடக்காது பாத்துக்க. நீங்க எனக்காக இது செய்யுங்க. புள்ள பொறுக்கணும்னா இப்படியெல்லாம் செய்யணும்னு பூசாரி ஐயா சொன்னாருல. ஒரு நாள் உங்க கோவத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தர்மையா வேற வழியோ இல்லாம சரி அப்படின்னு கிளம்புனா. சரி, இந்த ஒரு முறை மட்டும்தான், மறுபடியும் இப்படி செய்ய மாட்டேன். அப்படி தர்மையா ஊருக்கு மத்தியில போய், வாங்க வாங்க, வந்து அன்னதானம் வாங்கிக்கோங்க. ஜமீன்தார் ஐயா, நீங்க இவ்வளோ நாளா எங்க கஷ்டத்தை பார்க்கவே இல்லை. தயவு பண்ணி எங்களை வற்புறுத்தாதீங்க. நாங்க பசியில கூட இருப்போம், ஆனா சாப்பிட வர மாட்டோம். மன்னிச்சிடுங்க தோர, எங்க வீட்டிலேயே சாப்பாடு இருக்கு, நீங்க போங்க. அப்படி எல்லாரும் ஜமீன்தாரை அவமானப்படுத்தி கதவை சாத்திட்டாங்க. அவமானப்பட்டு ஜமீன்தார் திரும்ப போய்கிட்டு இருக்கும்போது கடைசி முயற்சியா ராமையாவோட வீட்டுக்கு போனாரு. ராமையா, பாரு, நான் எவ்வளோ நல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ உன் குடும்பத்தோட வந்துடு, எல்லாரும் பசியா இருப்பீங்களே. ஜமீன்தார் ஐயா,
பசியோட என் குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னப்போ நீங்க பேசின அந்த பேச்சு இன்னும் என் காதுல கேக்குது. குழந்தைங்கள ஏன் பெத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கல்ல, நல்லா கேளுங்க. உங்களை மாதிரி இறக்கம் இல்லாதவங்க கையால சாப்பிட்டா அது எங்களுக்கு செரிக்காது. நீங்க சுயநலமா கொடுக்கற சாப்பாட்டுக்கு பதிலா மனசார கொடுக்கற பிச்சையே பரவாயில்ல. நீங்க போங்க. ராமையாவோட வார்த்தைங்க இவனுக்கு மனசுல அம்பு குத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரன், ஆனா மிகப்பெரிய ஏழை கிட்ட அவமானப்பட்டு தலகுனிஞ்சு வீட்டுக்கு கிளம்புனான். ஏன்னா அவனால எதுவும் பேசவும் முடியலையே. அடுத்த நாள் மறுபடியும் தர்மையா நேரா பூசாரிய பார்க்க தான் போனான். பூசாரி, என்னால அன்னதானம் செய்ய முடியல. ஊருக்காரங்க எல்லாருமே என்ன பார்த்ததும் கதவை மூடுறாங்க. என்னால தானம் செய்ய முடியல. அப்படின்னா ஜனங்களோட மனசுல நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுதா? நீங்க இப்ப கொடுக்க பார்த்தது தானம் கிடையாது. குழந்தைக்காக நீங்க கொடுக்க இருந்த லஞ்சம் அது. தானம் அப்படிங்கிறது எதிர்க்க இருக்கிறவங்க கஷ்டத்தை பார்த்து மனசார கொடுக்கறது தான். அப்ப நான் என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். போய் பிச்சை கேளுங்க. பிச்சையா? நானா? இந்த ஜமீன்தாரு பிச்சை எடுக்கணுமா? ஆமா, உங்க ஜமீன்தார் உடையையும் நகையையும் கட்டிட்டு ஒரு பிச்சைக்காரனா வேஷம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போங்க. அவங்க உங்களுக்கு பிச்சை போடுறத வச்சு நீங்களும் உங்க மனைவியும் சாப்பிடுங்க. அப்ப தெரியும் கஷ்டத்துல கொடுக்கற ஒரு கைப்பிடி தானியம் கூட எவ்வளவு மதிப்பு மிக்கதுன்னு. அப்போ என்ன பிச்சை எடுக்க சொல்றீங்களா? நான் இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன். அது உங்க விருப்பம். தானத்தோட மதிப்பு தெரியாம அதை கொடுக்கறதால பயன் இல்ல. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். தர்மையா வீட்டுக்கு வந்து முதல்ல யசோதா கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும் அதை கேட்டது முதல்ல யசோதா கோவப்பட்டான். ஆனா குழந்தைக்காக எது வேணும்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த நாள் காலையில தர்மையா ஒரு சாதாரண பிச்சைக்காரனுடைய வேஷத்துக்கு மாறினான். பிச்சைக்கார மாதிரி துணியை போட்டுக்கிட்டு கையில ஒரு திருவோட ஏந்திக்கிட்டு ஊருக்குள்ள அவன் பிச்சை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தான். அம்மா, பிச்சை போடுங்க அம்மா. அவனுடைய குரலை கேட்டு எல்லாரும் வெளியில வந்தாங்க. ராமையா சீதா 2 பேருக்குமே அவன அடையாளம் தெரியல. சீதா அவ வீட்ல இருந்து ஒரு கைப்பிடி அரிசியை கொண்டு வந்து தட்டுல போட்டா. இப்படி ஊர்க்காரங்க எல்லார் வீட்டிலயுமே தர்மையா போய் பிச்சை எடுத்தான். யாரால என்ன முடியுமோ அது அவங்க தர்மையாவோட திருவோட்டுல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பாசமா கொடுக்கற அந்த கைப்பிடி அரிசி இன்னைக்கு அவனுக்கு ரொம்பவும் பெருசா தோணுச்சு. அது விலை மதிக்க முடியாதது. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து பிச்சை எடுத்துட்டு வந்த அரிசியில புருஷ பொண்டாட்டி 2 பேரும் சமைச்சு சாப்பிட்டாங்க. கொஞ்ச நாள்ல யசோதாவும் கர்ப்பமானா. ஜமீன்தாரும் யசோதாவும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. 9 மாசத்துல அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு பிறந்துச்சு. அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தாலும் அதே அளவுக்கு இப்ப தர்மையோட மனசும் அழகா இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் பிச்சை எடுத்துதான் அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிறது தான். தர்மையா இப்போ பழைய கஞ்ச பிஸ்னாரி தர்மையா இல்ல. எல்லா தப்பையும் உணர்ந்து ஊர்க்காரங்களுக்கு நல்லது பண்ணணும்ன்ற மனசோட இருக்கிற தர்மையா. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட பேச்ச கொஞ்சம் கேளுங்க. இத்தனை நாளா கண்ணு இருந்தும் குருடனா இருந்தேன். என்னோட செல்வம் எனக்கு அகங்காரத்தையும் சுயநலத்தையும் கொடுத்துச்சு. ஆனா தான தர்மம் தான் என்ன மனுஷனாக்குச்சு. அன்னையில இருந்து தர்மையா முழுசா அவனுடைய மனசை மாத்திக்கிட்டான். ஒவ்வொரு வருஷமும் வறட்சியால கஷ்டப்படுற 7 விவசாயிங்களுக்கு அவன் அவனால முடிஞ்ச உதவியை செய்வான். தானியம் கேக்குறவங்களுக்கு தானியமும் பணம் கேக்குறவங்களுக்கு பணமும் கொடுப்பான். கடைசியில ராமையாவை வர சொல்லி அவனுக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்து குடும்பத்தோட கஷ்டத்துக்காக அவன் கொஞ்சம் நெல்லு மூட்டைகளையும் கொடுத்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க போனான். ஜமீன்தார் ஐயா, நீங்க மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் நீங்க உங்க பேருக்கு ஏத்த மாதிரி தர்மராஜா. இந்த கதையில இருக்கிற நீதி, நம்ம தேவைக்காக நாம கோவில் குளம்னு போய் இறங்குறது, அங்க சாமிக்கு காசு கொடுக்கறது, இது எல்லாம் நமக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்காது. மனசுல எந்த சுயநலமும் இல்லாம ஒரு ஏழைக்கு ₹1 கொடுத்தாலே புண்ணியம் வந்து சேரும்.